இன்னைக்கு நாம இந்த ஹிஸ்டாரிக்கல் டிராமாவோட கடைசி எபிசோடு தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல மூத்த அமைச்சர் லீயை வழி கொண்டு வரதுக்காக ஹீரோயினை கடத்திட்டு வந்துட்டாரு. இப்ப லீயை கூப்பிட்டு விட்டு இந்த இளவரசிக்காக தானே நீங்க ஏங்கிக்கிட்டு இருந்தீங்க, அவளையே நான் உங்களுக்காக பரிசா கொண்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோங்கன்னு சொல்றாரு. அவனுக்கு செம்ம ஷாக்கு. ஹீரோயினுக்கு பயங்கர கோவம். உன்னோட நாரவாய மூடு, நான் செத்தாதான் நீ நினைக்கிறது நடக்கும்னு அவனை இவனேன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டா. அவர் உடனே இப்ப நீ வாயை மூடிட்டு நான் சொல்றத கேட்கல, அரசர்கிட்ட உன் அம்மாவே ஒப்படைக்க சொல்லுவேன், அவரும் நான் சொல்றத கேட்கத்தான் செய்வாரு, எப்படி வசதின்னு மிரட்ட, நீ எல்லாம் மனுஷனே இல்லைன்னு இன்னும் கிட்ட போக லீ தடுத்து அமைதியா இருக்க சொல்றான். இப்ப அவளை வெளியே இழுத்துட்டு போயிட்டாங்க. லீ மூத்த அமைச்சர்கிட்ட இளவரசியை கடத்தி அரசரை மிரட்டலான்னு பாக்குறீங்களான்னு போது, அரசரை இல்ல தம்பி, உங்களை, நான் சொல்றத எதையுமே கேட்க மாட்டேங்கிறீங்க, அப்ப நான் என்ன பண்றது, இந்த நாட்டோட அரசர் ஆகணுங்கிறது உங்க விதி, அதை எதிர்க்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க வெளியே இழுத்துட்டு போன ஹீரோயினை கட்டுறாங்க. அவளை லீ அண்ணக்காரன் ஹெட்டு கிட்ட ஒப்படைச்சிட்டு 24 மணி நேரமும் இவளை கண்காணிச்சுட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்ப நம்ம ஹெட்டு இவங்க சைடு வந்துட்டார் போல. ஹீரோயின் கிட்ட நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, சின்ன முதலாளி உங்களை கண்டிப்பா காப்பாத்துவாருன்னு சொல்றாரு. சரி, அப்ப இவரும் நம்ம ஆள் தான் போலன்னு அவளும் பார்க்க, அடுத்த சீன்ல ஹெட்டு ஹீரோவை போய் பாக்குறாரு. ஹீரோவே என்ன இவர் எதிரிகள் ஆள் தானே, நம்ம கிட்ட என்ன சொல்ல போறாருன்னு பார்க்க, அவர் லீ ஏதோ சொன்னதா சொல்றாரு. அது என்னன்னு நமக்கு காட்டல. ஆனா அடுத்த நாள் ஹீரோ அவனோட அத்தையை போய் சந்திச்சு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான். அது என்னன்னா, மூத்த அமைச்சரை மட்டும் காலி பண்ணாம அரசரையும் சேர்த்து காலி பண்ணிடலாம்னு சொல்றான். கூடவே ரெட் கலர் குரூப்பையும் சேர்த்து தான். இதுக்கு இந்த அத்தையோட உதவி ரொம்ப தேவை. இவங்களால எப்படி உதவி பண்ண முடியும்னு பார்த்தா, இந்த அத்தையை இதுக்கு முன்னால உள்ள அரசர் தானே கல்யாணம் பண்ணியிருந்தாரு. அவர் இறந்ததும் இவங்க ராஜமாதவா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தேச துரோகம் பண்ணிட்டதா சொல்லி ஹீரோவோட ஃபேமிலி இந்த அத்தை எல்லாரையும் தண்டிச்சாங்க. அதுலதான் இந்த அத்தையை அந்த அரண்மனையில அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. அவங்க ராஜமாதவா இருந்தப்போ நிறைய பவரோட தான் இருந்திருக்காங்க. இப்ப இவங்க மட்டும் இந்த கிளர்ச்சியில இருக்காங்கன்னு லெட்டர் கொடுத்தா, நாட்டோட ஜெனரல் இந்த கிளர்ச்சிக்கு இந்த ரெட் கலர் ப்ளூ கலர் மாதிரி இன்னொரு குரூப் இருக்கும், அந்த குரூப் ஹெல்ப்புக்கு வருவாங்க. இது எல்லாத்தையும் அத்தை கிட்ட சொல்லிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்க கைப்பட எழுதின லெட்டரையும் வாங்கிட்டு அமைச்சர் கிம் கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்றான். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இப்ப இருக்க அரசர், ராணி, இளவரசி இவங்களை எல்லாம் உயிரோட விட்டுறணும்னு சொல்லி கேட்கிறான். அவரும் சரி, என்னால முடிஞ்ச அளவு நான் பட்டத்து இளவரசரை கன்வின்ஸ் பண்ண பாக்குறேன்னு சொல்லிட்டாரு. மூத்த அமைச்சர் கிளர்ச்சிக்கு பிளான் பண்ணிருக்கிறது இந்த மாசத்தோட பாதியில, அப்போ நாம அதுக்கு முன்னால பண்ணிடணும்னு முடிவு பண்றாங்க. இன்னொரு பக்கம் லீ மூத்த அமைச்சரை அட்டாக் பண்ணா அவரோட குடும்பமும் தானே பாதிக்கும். அதனால அவனோட அம்மா கிட்ட இந்த நாட்டை விட்டு கிளம்ப சொல்றான். ஆனா அவங்க நீ இல்லாம வரமாட்டேன்றாங்க. நான் பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்குமா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு கண்டிப்பா நான் நீங்க இருக்கிற இடத்துக்கு வருவேன்னு சொல்றான். இவனுக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோன்னு ரொம்ப பயப்படுறாங்க. அழுதுகிட்டே அவன் கையை பிடிச்சி உயிரோடு என்கிட்ட திரும்பி வந்துடுவேன் சத்தியம் பண்ணுன்னு கேட்குறாங்க. அவனும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி மூத்த அமைச்சரை பார்க்க போகிறான். அப்படியே பேக்ரவுண்டில் அவெஞ்சர்ஸ் மியூசிக் மாதிரி ஓடுது. இப்போ அவர்கிட்ட போய் நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறான். நிஜமாவா சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாம், ஆனால் அதுக்கு பதிலாக என்னையும் இளவரசியையும் என் அப்பாவோட நினைவிடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு கேட்குறான். அவரும் நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ லீ போனதும் அண்ணக்காரன், என்னப்பா உடனே சரின்னு சொல்லிட்டீங்க, அவன் கண்டிப்பாக ஏதோ திட்டத்தோட தான் இருக்கான்னு சொல்ல, எனக்கு தெரியும்டா, ஏதாவது பண்ணணும்னு தான் நானும் இப்படி பண்றேன், இளவரசியை காப்பாத்துறதுக்கு ஹீரோ வருவான், அப்பவே அவன் கதையை முடிக்கணும்னு இவர் ஒரு பக்கம் பிளான் போடுறாரு. இப்ப லீ அப்பாவோட சமாதிக்கு கிளம்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் லீ குதிரையில போறான், பின்னால ஹீரோயினை பல்லக்கில் தூக்கிட்டு வராங்க. அதுக்கு பின்னால மூத்த அமைச்சர் அவரோட ஆளுங்க கூட வராரு. அப்படியே லைனா போயிட்டு இருக்காங்க. மூத்த அமைச்சரோட பிளான் என்னன்னா, இவங்க போற வழியில ஆல்ரெடி அண்ணக்காரனை ஆளுங்களோட நிறுத்தி வச்சிருக்காரு. ஆனா இப்போ அவங்க வர வேண்டிய டைம் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் வந்து சேரலன்னு அண்ணக்காரன் பதட்டமா இருக்கான். என்னன்னு பார்த்தா இப்பதான் ஹெட் நம்ம பக்கம் சேர்ந்துட்டார்ல, அதனால வேற வழியில கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ ஒரு இடத்துக்கிட்ட லீ குதிரையை நிறுத்துறான். எல்லாரையும் நிக்க சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போய் சிக்னல் கொடுத்துட்டு மூத்த அமைச்சர்கிட்டே போய் இளவரசிக்கு பாத்ரூம் போகணுமா, இங்க கொஞ்ச நேரம் நிப்போன்னு சொல்ல, அவர் ஹெட்டு கிட்ட பானை எதுவும் வைக்கலையான்னு கேட்கிறாரு. அந்த காலத்துல அதை தான் சூச்சு போறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஹெட்டும் வச்சனேன்னு சொல்ல, லீ உடனே அதை கிளீன் பண்ணணும்னு சொல்றான். மூத்த அமைச்சருக்கு டவுட் வருது. ஹெட் உடனே இங்க பக்கத்துல தான் ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு தண்ணியெல்லாம் நிரப்பிட்டு போலான்னு சொல்றாரு. சரி, இவன் நம்ம ஆள் தானேன்னு அவரும் நம்பி சரின்னு சொல்ல, கரெக்டா ஹீரோ ஆளுங்களோட வந்துட்டான். இப்போ 2 குரூப்புக்கும் சண்டை நடக்குது. ஹீரோயின் இன்னும் அந்த பல்லக்கில் தான் உட்காந்துட்டு இருக்கா. அவளை சுத்தி 4 வீரர்கள் காவலுக்கு நிக்கிறாங்க. மூத்த அமைச்சரும் நிக்கிறாரு, ஹெட்டும் கிட்டே தான் நிக்கிறாரு. நம்ம லீ வேற எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸா
ஹீரோ கூட தான் சண்டை போடுறான். 2 பேரும் நிஜமாவே சண்டை போடுற மாதிரியே வேற போடுறானுங்க. மூத்த அமைச்சர் குறுன்னு பார்த்துட்டே நிக்கிறாரு. இதுல நம்ம அண்ணன் வேற சண்டை போடுறேன்னு வந்து அடி வாங்கிட்டு இருக்காரு. இங்க நம்ம லீ நிஜமாவே ஹீரோவை வாழை வச்சு கொன்றுவான் போல. அடிச்சு ஹீரோவை கீழே தள்ளி வெட்டலான்னு போகும்போது நம்ம அண்ணன் குறுக்க வந்துட்டாரு. அவர் வயிற்றுலயே வெட்டு விழுந்துருச்சு. சும்மா நடிக்கலான்னு போனது இப்படி ஆயிடுச்சுன்னு லீக்கே ஒரு மாதிரி இருக்கு. இப்ப ஹீரோக்கும் கோபம் வந்துருச்சு. வாழை எடுத்து லீ அடிச்சு தள்ளிட்டு அண்ணனை போய் தூக்குறான். ஹீரோவோட பக்கம் சண்டை போடுறதுக்கு நம்ம தளபதியே வந்திருக்காரு. அவர்லாம் எப்பேற்பட்ட ஆளு. அட் அ டைம்ல 2 பேரை வெட்டி சாய்க்கிறாரு. அடிப்பட்ட அண்ணனை ஹீரோ கூட்டிட்டு அங்கிருந்து ஓடுறான். இதை பார்த்து லீ அவங்கள துரத்திட்டே போறான். தளபதி உடனே லீயை துரத்துறாரு. தளபதியை துரத்திட்டே மூத்த அமைச்சரோட ஆளுங்களும் போயிட்டாங்க. இவ்வளோ நேரம் சண்டையை ஆர்வமாக பார்த்துட்டு இருந்த மூத்த அமைச்சர் இப்போதான் ஹீரோயின் இருந்த பல்லக்க திரும்பி பார்க்குறாரு. எங்கடா அங்கேருந்து வண்டியை காணோன்ற மாதிரி பல்லக்க சுற்றி இருந்து எவனையுமே காணோம். பல்லக்க திறந்து பார்த்தா ஹீரோயினையும் காணோம். ஹெட்டு தான் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிருக்காரு. சண்டையிலேருந்து லைனாக ஓடினாங்கல்ல, எல்லாரும் ஒரு இடத்துல கூட்டிட்டாங்க. ஹீரோ, நம்ம அண்ணன், லீ, தளபதி, ஹெட்டு, ஹீரோயின் எல்லாருமே. லீ கிட்ட நம்ம அண்ணன் வெட்டு வாங்கினார்ல, அதுவும் நடிப்பு தான். வயத்துல மூங்கில் கம்ப கட்டிட்டு தான் வந்திருக்காரு. இப்ப எல்லாம் அங்கேருந்து கிளம்பணும்னு போகும்போது லீ மட்டும் நான் முடிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குன்னு திரும்ப போகணும்னு சொல்றான். என்ன விஷயம்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான். ஹெட்டு கூட வரேன்னு சொல்லும்போது நீங்க அம்மாவை போய் கூட்டிட்டு கிளம்புங்க, நான் பின்னாலே வரேன்னு சொல்றான். சரின்னு ஆளாளுக்கு பிரிஞ்சு போக ஹீரோயின் லீ கிட்ட போய் நீங்க உங்க அம்மா கூட தூரமா போக போறீங்கன்னு சொன்னாங்க. இனிமே உங்களை பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல, அதான் இப்போ சொல்றேன். எப்பவுமே நீங்க எனக்கு உதவி பண்ணிட்டே தான் இருந்திருக்கீங்க, ஆனா நான் ஒண்ணு கூட திருப்பி பண்ணதில்ல. நீங்க சந்தோஷமா வாழணும்னு வேண்டிக்கிறேன்னு சொல்றா. சரி நீங்களும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். எங்க போறான்னு பார்த்தா மூத்த அமைச்சர்கிட்ட தான். அவர் இன்னும் அங்கே தான் நிக்கிறாரு. கூட 2 அடியாட்கள் தான் இருக்காங்க. லீ அங்க போய் வாழை நீட்டி உயிர் மேல ஆசை இருந்தா ஓடிடுங்கன்னு மிரட்ட அந்த 2 பேரும் ஓடிட்டாங்க. இப்ப மூத்த அமைச்சர் மட்டும்தான் நிக்கிறாரு. அவர் கழுத்துல கத்திய வச்சு இந்த நாடு இப்படி நாசமா இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். உங்களை சாகடிச்சு என் அப்பாவோட சாவுக்கு பழி தீர்த்துக்குவேன்னு கண்ணெல்லாம் செவக்க வாழ ஓங்குறான். இந்த ஆளை இப்பவே வெட்டியிருந்தா எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஆனா அவனால வெட்ட முடியல. வாழை கீழே போட்டுட்டு அழுகுறான். நீங்க கொடுத்த பேரு, குடும்பம் எல்லாத்தையும் நான் விட்டுட்டு போயிடுறேன், அதே மாதிரி நீங்களும் போயிருங்க. கிளர்ச்சி பண்றதெல்லாம் விட்டுட்டு எங்கேயாவது போய் வாழுங்கன்னு சொல்லிட்டு திரும்புறான். அப்ப இந்த மூத்த அமைச்சர் கீழே கடந்த வாழை எடுத்து முதுகுலே சொருகிட்டாரு. பாவம் லீ முட்டி போட்டு கீழே உட்காந்துட்டான். வயிற்றுல இருந்து ரத்தமா வருது. இப்ப அவரை அப்பான்னு கூப்பிட்டு ஒரே வாட்டியாவது என்ன உங்களோட பையனா நினைச்சிருக்கீங்களான்னு கேக்குறான். இப்படி கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன காரியம் பண்ணிட்டோம்னு அவருக்கே ஒரு மாதிரி இருக்கு. இவன் பதில் சொல்லுங்கப்பான்னு கத்துறான். ஹீரோயினுக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கவும் இவனை பார்க்கறதுக்காக தான் வராங்க. இன்னும் இப்படியே தான் உட்காந்துருக்கான். இவங்க 2 பேரும் வேகமா ஓடி வந்து என்னாச்சுன்னு பதறாங்க. இளவரசியை காப்பாத்துறதுக்காக அவரை சாகடிக்கணும்னு பார்த்தேன், ஆனா என்னால முடியல. எப்படினாலும் அவர் என்னோட அப்பா இல்ல அப்படின்னு சொல்றான். இவன் அவரை அப்பாவா தான் பார்த்திருக்கான். ஹீரோயின் ரொம்ப அழுகிறா. அவளை பார்த்து நீங்க சந்தோஷமா இருக்கணும், என் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இறந்து போயிட்டான். 2 பேரும் ரொம்ப அழுகுறாங்க. இந்த சீன் ரொம்ப பாவமா இருக்கும். அங்க மூத்த அமைச்சர் வீட்டுக்கு போயிட்டாரு. அவருக்கே இப்போ ஒரு மாதிரி தான் இருக்கு. அதுவும் ஒரு வாட்டியாவது என்ன உங்க பையனா பாத்திருக்கீங்களான்னு கேட்டது இன்னமும் வலிக்குது. இவன் பையனுக்கு என்ன கவலைன்னு பாருங்க. இப்ப லீ இறந்து போயிட்டானா சிம்மாசனத்துல யார உட்கார வைக்கலான்னு கேக்குறான். யாரையாவது பார்த்து வைன்னு தானே சொன்னேன், முதல்ல வெளியே போன்னு கத்தி விட்டுட்டாரு. அப்புறம் இன்னைக்கு நைட்டு ஹீரோயின் கீசாங்ஸ் இருக்கிற ஹோட்டல்ல தான் தங்கியிருக்காங்க. அரசனையும் சேர்த்து தூக்க போறாங்கன்னு ஹீரோயினுக்கும் தெரியும். அவளும் அவர் என் அப்பாவா இருந்தாலும் பதவிக்காக சொந்த பொண்ணையே கைவிட்டவர். இந்த மக்களை எப்படி நல்லா வச்சிருப்பாரு, அதனால நான் எதுவும் வருத்தப்படுவேன்லாம் நீங்க நினைக்காதீங்க, நல்லபடியா எல்லாத்தையும் முடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறா. அவனும் போறதுக்கு முன்னாடி என்ன ஆனாலும் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், நீ வேற எதுவும் நினைச்சிட்டு இருக்காத, எனக்காக காத்திருக்கணும்னு சொல்லிட்டு போறான். அடுத்து அவன் அம்மா, தங்கச்சி, பையன் அவங்களும் இங்கதான் இருக்காங்க. அவங்க கிட்டையும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போறான். இந்த ஹீரோயின் இவன் என்ன சொல்லிட்டு போனான், என்ன ஆனாலும் நான் அவன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு தானே போனான். ஆனா இவ அவனை விட்டுட்டு வேற எங்கேயோ போலான்னு முடிவு பண்ணிட்டா போல. லேடி ஜோ உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஆனா இவ சொல்ற பாயிண்ட் ஒண்ணு கரெக்டா தான் இருக்கு. இந்த கிளர்ச்சியில சக்சஸ்ஃபுல்லா அரசரை பதவி விலக்கிட்டா பதவி விலக்கப்பட்ட அரசரோட பொண்ணு ராஜமாதாவோட மருமகனும் அதான் ஹீரோ 2 பேரும் ஒன்னா வாழ முடியாது. ஏன்னா இளவரசி கூட சேர்ந்து ஹீரோவும் ஏதாவது ராஜதுரோகம் பண்ணிடுவான்னு பழி போட்டுருவாங்க. அதனாலதான் அவனும் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா. அதுவும் லேடி ஜோக்கு நம்ம அண்ணன் இருக்கிறார்ல, அதனால அவங்களையும் கூட கூட்டிட்டு போகல, தனியா தான் எங்கேயோ போக போறேன்னு சொல்றா. லேடி ஜோ ரொம்ப அழுகுறாங்க. இவ பிறந்ததுல இருந்து அவங்க தான் வளர்த்தது, இப்ப வரைக்கும் கூட இருக்கிறது எல்லாமே. இப்ப அவங்கள உட்கார வச்சு மரியாதை பண்ணிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சி ரொம்ப அழுகுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ அமைச்சர் கிம்ம போய் பாக்குறான். எப்ப கிளர்ச்சி பண்ண போறோம்னு ஒரு தேதி சொல்றாரு. ஹீரோவோட அத்தை கொடுத்த லெட்டர்னால ஜெனரல் இதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அவரோட படைகளை ரெடியா வச்சிருக்காரு. ஹீரோ திரும்பவும் ஞாபகப்படுத்த
நினைவுபடுத்துறான். அரசர், ஹீரோயினோட அம்மா எல்லாரையுமே உயிரோட காப்பாற்றணும்னு சத்தியம் வாங்கினத இவங்க சொல்ற அந்த நாள்ல அரசருக்கு ஒரு பெரிய விருந்து வைக்க போறாங்க. அந்த நேரத்துல தான் அரசரை சிறை பிடிக்கணுமா. இப்ப அந்த நாளும் வந்துருச்சு, விருந்தும் நடக்குது, அரசர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. நிறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் வச்சிருக்காங்க. ஹீரோ அரசரை பிடிப்பான்னு பார்த்தா ரெட் கலர் குரூப்ல இருந்து ஒரு அமைச்சர் ஜெனரல் ப்ளூ கலர் குரூப்காரங்க எல்லாரும் சேர்ந்து கிளர்ச்சிக்கு திட்டம் தீட்டுறாங்கன்னு போட்டு கொடுக்குறாரு. அரசரும் ஜெனரலை பிடிச்சி விசாரிக்க சொல்லி உத்தரவு கொடுக்குறாரு. அடுத்து கோர்ட் லேடி கிம் கிட்ட ஹீரோவையும் அமைச்சர் கிம் இப்ப கூப்பிட்டு விடுன்னு சொல்ல அவங்களும் அரசர்கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி இவங்களே தனியா கேக்குறாங்க. இவங்க கிளர்ச்சிக்கு பிளான் பண்ணிருக்கிறதெல்லாம் கோர்ட் லேடி கிம்முக்கு தெரியாது. அமைச்சர் கிம்மோ, நாங்க எதுக்கு அப்பெல்லாம் பண்ண போறோம், அதுவும் இவன் அரசரோட மருமகன், அவன் எதுக்கு அரசருக்கு எதிராக திட்டம் தீட்டுவான்னு ஹீரோயினை காமிச்சு நம்பிக்கை வர வைக்கிறாங்க. அவங்களுக்கும் அமைச்சர் கிம் வார்த்தைகள் எல்லாம் நம்பிக்கை வரல. ஹீரோவை பார்த்து உங்களை நம்பலாமான்னு கேக்குறாங்க. அவன் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு நம்பலான்னு சொல்ல இவன் மேல அவங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை, நல்லா நம்பிட்டாங்க. அடுத்த அரசர்கிட்ட 2 பேரையும் கூட்டிட்டு போய் நான் விசாரிச்சுட்டேன் அரசு, கிளர்ச்சி எல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்ல அரசர் 2 பேர்கிட்டையும் கோர்ட் லேடி கிம் சொல்ற வார்த்தைகள் உண்மையான்னு கேக்குறாரு. அரசர்னா கொஞ்சம் பயமா தானே இருக்கும். இதுல தளபதி வேற ஆமான்னு சொல்லிட்டா சாகடிக்கிறதுக்கு வால் மேல கையை வச்சுட்டு ரெடியா இருக்காரு. அந்நேரம் கிளர்ச்சின்னு போட்டு கொடுத்த ரெட் கலர் குரூப் மினிஸ்டர் ஜெனரலை விசாரிக்கிறதுக்கு விசாரணை பண்றோம் ரெடியா இருக்குன்னு தகவல் சொல்ல அரசர் இதெல்லாம் காதுல வாங்கல. கோர்ட் லேடி கிம் சொல்ற வார்த்தைகள் உண்மையான்னு கத்துறாரு. ஹீரோ டக்குன்னு ஆமா அரசே உண்மைதான் சொல்றான். ஹீரோ எப்பவுமே நம்பிக்கையான ஆளு, அதான் அவரும் கூட்டின விசாரணை மன்றத்தை கலைக்க சொல்லிட்டு கைது பண்ணவங்க எல்லாம் ரிலீஸ் பண்ண சொல்லிடுறாரு. அப்புறம் எல்லாரையும் கிளம்ப சொல்லிட்டு ஹீரோவை மட்டும் தனியா கூட்டிட்டு போறாரு. ஹீரோ போய் சொல்லியிருக்கான்னு இவருக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனாலும் இதுதான் முடிவுன்னு ஏத்துக்கிட்டார் போல. இப்ப அவன் கிட்ட என்னை சுத்தி இருக்க எல்லாருமே என்னை கைவிட்டுட்டாங்க, எல்லாரையும் சந்தேகப்பட்டு வாழ்க்கையே வெறுத்துருச்சு, என் மனைவி பொண்ணு எல்லாருக்குமே என் மேல வருத்தம், என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு. இந்த அரசர் ஆட்சிக்கு வந்தப்போ நல்லா தான் மக்களை வழி நடத்தி இருந்திருக்காரு. நடுவுல ஜப்பானோட படையெடுப்புனாலதான் நாடே இப்படி ஆயிருக்கு. அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு என்னென்னவோ பண்ணி மக்களுக்கு நிம்மதி இல்லாம இவரும் தப்பான வழியில போய் கடைசியில இப்படி நிக்குது. இதுக்கு முன்னால இருந்த அரசரையே மிருகத்தனமா இருக்காருன்னு தான் அவரை தூக்கிட்டு இவர் வந்திருக்காரு. ஆனா இவரு அதை விட பெரிய மிருகமா மாறிட்டாரு. இவரே இது எல்லாத்தையும் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நான் அரசரா என்னோட கடைசி உத்தரவை உனக்கு கொடுக்குறேன், அந்த மூத்த அமைச்சரை தடுக்கணும், அவர் சொல்ற ஆளை அரசரா வச்சா அந்த அரசரை வச்சு அவனோட எண்ணத்தெல்லாம் நிறைவேற்றிக்குவான், அதை நடக்கவே விடக்கூடாது, அவன் சொல்ற ஆள் மட்டும் அரசரா வரவே கூடாதுன்னு சொல்றாரு. ஹீரோவும் எல்லாத்தையும் கேட்டுக்கிறான். அப்புறம் கடைசியா ஒரு டம்ளர்ல சரக்கு ஊத்தி என்னோட மருமகனுக்கு கொடுக்குற முதலும் கடைசியுமான ட்ரிங்க்னு சொல்லி கொடுத்துட்டு நான் என்னோட பொண்ணை பாதுகாக்காம விட்டுட்டேன், நீ தான் அவளை கடைசி வரை பாத்துக்கணும்னு சொல்றாரு. இப்ப அடுத்து கிளர்ச்சி பண்ணதா கம்ப்ளைண்ட் வந்ததும் விசாரிக்கிறதுக்கு நிறைய பேரை பிடிச்சாங்களா, அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ண சொல்லி அரசு சொல்லிட்டாரு தானே. ஆனா மூத்த அமைச்சரோட பையன் ஜெனரலை இன்னுமே விடாம கட்டி வச்சு அடிச்சு விசாரிச்சுட்டு இருக்கான். இவன் இப்படிதான் பண்ணுவான்னு ஹீரோக்கு தெரிஞ்சு ஜெனரலை காப்பாத்துறதுக்காக போயிட்டான். மூத்த அமைச்சர் பையனை அடிச்சு தள்ளிட்டு ஜெனரல் கிட்ட எப்படி இருக்கீங்கன்னு அவரை தூக்கி விட அங்க தளபதியும் நிக்கிறாரு. ஜெனரல் உடனே இவர் அரசரோட ரொம்ப பெரிய விசுவாசியாச்சு, போட்டு கொடுத்துருவாரோன்னு பயப்பட, ஆனா ஆல்ரெடி அரசருக்கே விஷயம் தெரியும்ல, அதனால ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீங்க போய் எல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு ஜெனரல் அனுப்பிட்டு தளபதி கிட்ட நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேட்குறான். மூத்த அமைச்சரோட பையனை பத்தி இவருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு, இந்த நாய் இப்படி ஏதாவது பண்ணணும்னு தான் வந்தேன், ஆனா அதுக்குள்ள நீ வந்துட்டேன்னு சொல்ல சரி நீங்களும் எங்க கூட சேர்ந்துக்கிறீங்களான்னு கேட்குறான். தளபதிக்கு இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், ஆனாலும் அவர் அரசரோட பெரிய விசுவாசி, இப்படியெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தனா கடுப்பாயிடுவேன், அரசர் சும்மா இருக்கிறதுனால தான் நான் உன்னை இப்போ உயிரோட விட்டுருக்கேன், ஒழுங்கா என்ன பண்ண போறீங்களோ அதை பண்ணிட்டு காரியத்தை முடிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்து ஹீரோ மூத்த அமைச்சரோட பையனை மிரட்டி அவன் கையால ஒரு லெட்டரை எழுதி மூத்த அமைச்சருக்கு அனுப்பி விடுறான். அப்படி அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னா, இந்த கிளர்ச்சி சம்பந்தமா விசாரிச்சதுல அப்படி எதுவும் அவங்க பிளான் பண்ணலன்னு எழுதியிருக்கு. மூத்த அமைச்சரே இதை பார்த்துட்டு நிஜமாவே அப்படிதான் இருக்குமோன்னு யோசிக்கிறாரு. அங்க இவர் பையன் நீ சொன்ன மாதிரி லெட்டர் எழுதி அனுப்பிட்டேன் தானே, என்னை விட்டுடுன்னு ஹீரோ கிட்ட கெஞ்சிட்டு இருக்கான். உன் அப்பாவை பிடிக்கிற வரை நீ இங்க தான் இருக்கணும், என் தங்கச்சி மாப்பிளையும் இப்படித்தானே உன்கிட்ட கெஞ்சிருப்பான், அப்ப நீ என்ன பண்ணன்னு கேட்க அவன் காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். மூஞ்சிலே ஒரு அடியை போட்டு இது என் தங்கச்சி மாப்பிளைக்காகன்னு சொல்ல இப்ப நைட் ஆயிடுச்சு, இன்னைக்கு தான் கிளர்ச்சி பண்ண போறாங்க, இளவரசர் படைகள் எல்லாம் திரட்டி அரண்மனை அட்டாக் பண்ண போறதுக்கு ரெடியா இருக்காரு, ஆனா கொஞ்சம் பேர் தான் இந்த கிளர்ச்சியில இருக்கிறதுனால 1200 வீரர்கள் மட்டும்தான் இருக்காங்க, எப்படினாலும் இனிமே பின்வாங்க முடியாதுன்னு இருக்கிற படைகளோட அரண்மனையை நோக்கி போறாங்க. அரண்மனையோட என்ட்ரன்ஸ்ல ஜெனரல் தான் நிக்கிறாரு, அவரையும் ஒத்துக்க வச்சுட்டாங்கல்ல, அதனால அவரே அவரோட வீரர்கள் கிட்ட யாரும் சண்டை போடாதீங்க, வாழை கீழே போட்டுட்டு வழி விடுங்கன்னு சொல்லிடுறாரு. இன்னொரு என்ட்ரன்ஸ்ல ஹீரோ அரண்மனைக்கு உள்ள இருந்துகிட்டு அங்க காவலுக்கு இருக்கிற வீரர்கள் கிட்ட இதுக்காக நீங்க சண்டை போட்டு தேவையில்லாம உங்க உயிரை விடாதீங்க, வழி விடுங்கன்னு சொன்னதும் அங்க இருக்க வீரர்கள் ஓடிட்டாங்க. அவன் அந்த கதவை ஓபன் பண்ணி விட்டுட்டான். கிளர்ச்சி பண்ற குரூப் எல்லாருமே உள்ள வந்தாச்சு.
பட்டத்து இளவரசர் அமைச்சர் கிம் 2 பேரும் அரசரை பிடிக்கிறதுக்காக உள்ள போறாங்க. ஹீரோ மூத்த அமைச்சரை அரெஸ்ட் பண்றதுக்காக போறான். அரசருக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சும் தப்பிச்சுலாம் ஓடணும்னு அவர் நினைக்கல. அவரோட அறையில தான் கோர்ட் லேடி கிம் கூட உட்கார்ந்துருக்காரு. இன்னும் கோர்ட் லேடி கிம்முக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது. இப்ப வீரர்களோட சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் தான் வெளியில போய் பாக்குறாங்க. கிளர்ச்சி நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. அரசரை இங்க இருந்து தப்பிக்க சொன்னா அவர் நகரவே மாட்டேங்கிறாரு. தளபதியும் வந்து மூத்த அமைச்சரோட ஆளுங்க கிடையாது, ப்ளூ கலர் குரூப் காரங்க தான் அப்படின்னு சொல்ல எல்லாத்தையும் கேட்டுட்டு சரக்கடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. இவர் இப்படி உட்கார்ந்துருக்கவும் நமக்கு நம்ம உயிர் தான் முக்கியம்னு அரசரை விட்டுட்டு கோர்ட் லேடிக்கு அங்கிருந்து ஓடிட்டாங்க. அரசர் தளபதி கிட்ட நீ போய் மூத்த அமைச்சரை புடின்னு சொல்றாரு. ஆனா தளபதி கடைசி வரை அரசருக்கு விசுவாசமா தான் இருக்காரு. என்ன ஆனாலும் இங்க இருந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காரு. ஆனா இந்த கோர்ட் லேடிக்கும் அவங்களோட ரூமுக்கு போய் விலையுறந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு எஸ்கேப் ஆயிலான்னு பேக் பண்ணிட்டு இருக்க அமைச்சர் கிம் வந்து இவளை இழுத்துட்டு போங்கன்னு வீரர்கள் கிட்ட சொல்றாரு. இந்த அம்மா இவர் எவ்வளவு அசிங்கமா பேசியிருக்கோம். இவரும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் அரசரை தூக்குனா கூடவே அவரோட மனைவி கான்கிபின்ஸ் எல்லாரையும் தான் தூக்குவாங்க. அதனால ஹீரோயினோட அம்மாவை பிடிக்கிறதுக்குள்ள லேடி ஜோவும் நாம அண்ணனும் அவங்கள வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அரசரை தளபதி கூட்டிட்டு வந்து ஒரு அறைக்குள்ள போக சொல்றாரு. போய் பார்த்தா உள்ள அங்க ஹீரோவும் ஹீரோயினும் இருக்காங்க. ஹீரோயின் தான் தளபதி கிட்ட சொல்லி அரசர் இங்க கூட்டிட்டு வர சொல்லியிருக்கா. அரசரும் ஹீரோயினும் தனியா பேசிட்டோன்னு ஹீரோ வெளியே வந்துட்டான். அரசர் என் மேல கோவம் இல்லையா, இப்ப நீ என் கூட இருந்தா உனக்கும் தான் ஆபத்துன்ற மாதிரி பேச அவளும் என்ன இருந்தாலும் நீங்க என் அப்பான்னு பேசிட்டு இருக்கும்போது அரசரை பிடிக்கிறதுக்கு வீரர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. வீரர்களை தடுக்கிறதுக்கு தளபதி மட்டும் தான் நிக்கிறாரு. பின் வாங்கிருங்கன்னு சொன்னாலும் கேட்கல. சண்டை போட்டு ஒரு வீரனா தான் சாவேன்னு தனி ஆளா சண்டைக்கு போறாரு. நிறைய பேரை வெட்டி வீசுறாரு. ஆனா தூரத்துல இருந்து துப்பாக்கி வச்சு சுட்டு அவரை சாகடிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வீரர்களோட மூத்த அமைச்சர் வீட்டுக்குள்ள புகுந்துட்டான். அங்க உள்ள வீரர்களுக்கும் இந்த வீரர்களுக்கும் சண்டை நடக்குது. ஹீரோ நேரா மூத்த அமைச்சர் ரூமுக்கு போறான். அவர் உயிருக்கு பயந்து எஸ்கேப் ஆயிருப்பான்னு நினைச்சுதான் உள்ள போறான். ஆனா அவர் அப்படியே உட்கார்ந்துருக்காரு. ஹீரோ கிட்ட மூத்த பையன் என்ன பண்றான்னு கேக்குறாரு. அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு சொன்னதும் நான் பண்ணது எல்லாமே இந்த நாட்டுக்காக தான் ஏதோ சொல்ல வராரு. ஆனா ஹீரோ உங்களோட பார்வையில இந்த நாடு எப்படி இருக்கணும்னு தான் நீங்க நினைச்சீங்க. இப்ப எனக்கு இருக்க கோவத்துக்கு உங்க கழுத்தை அறுத்து என் குடும்ப பகையை தீர்த்திருப்பேன். ஆனா என் நண்பனுக்காக உங்களை விடுறேன். ஏன்னா அவன் உங்களை அவனோட அப்பாவா தான் பார்த்தான்னு சொல்ல இவருக்கு லீய சாகடிச்சதுல வருத்தம் தான். அவனோட பாடியை என்ன பண்ணன்னு கேக்குறாரு. அதை ஒரு நல்ல இடத்துல புதைச்சிட்டேன், சரி எந்திரிச்சு வாங்கன்னு சொல்லிட்டு போறான். கிளர்ச்சியை வெற்றிகரமா செயல்படுத்திட்டாங்க. இந்த மூத்த அமைச்சரை தூக்கியாச்சு, அரசரையும் நாடு கடத்தியாச்சு. பட்டத்து இளவரசரை அரசராக்கி ஹீரோவோட அத்தை இருக்காங்கல்ல அவங்க ராஜமாதா பதவியை ஏத்துக்கிறாங்க. ஹீரோவோட குடும்ப அந்தஸ்தையும் திரும்ப கொடுத்துட்டாங்க. இப்ப எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. ஆனா நம்ம ஹீரோயின் கன்னியாஸ்திரியா தான் ஆக போறேன் அப்படின்னு புத்தர் கோயில போய் உட்கார்ந்துருக்கா. இதை துறவி கிட்ட சொல்ல ஒரு வாட்டி இந்த பாதையில போயிட்டா திரும்பி வர முடியாதுன்னு சொல்றாரு. பக்கத்துல ஹீரோவோட அம்மாவும் இருக்காங்க. இந்த முடிவு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அழுதுட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோயின் ரொம்ப உறுதியா இருக்கா. இப்ப அதுக்கான வேலையை துறவி ஆரம்பிச்சுட்டாரு. ஃபர்ஸ்ட் போய் 108 தடவை கீழே விழுந்து கும்பிட்டு வர சொல்றாரு. அவளும் போறா. விழுந்து கும்பிட்டு இருக்கும்போதே அழுகையா வருது. நல்லா கதறி கதறி அழுதுட்டு அடுத்த ஸ்டெப் மொட்டை போடுறது தான். அதுக்கு உட்கார்ந்துருக்கா. துறவி கையில கத்திரிக்கோளை எடுத்துட்டாரு. வெட்ட போகும்போது ஸ்டாப் பண்ணி இந்த கத்திரிக்கோள் மழுங்கிருச்சு, வேற ஒன்னு எடுத்துட்டு வரேன்னு வெளியே போயிட்டாரு. இவ கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் இவளை ஹீரோ எப்படி கடத்தினா அதே காஸ்டியூம்ல முகத்தை மூடிக்கிட்டு சாக்கு பையோட வந்து நிக்கிறான். அவனை பார்த்து அழுகுறா. கூட குட்டி பையனும் வந்திருக்கான். என்னப்பா பார்த்துட்டு இருக்க, சீக்கிரம் சீக்கிரம் சொல்ல. அடுத்து என்ன ஆச்சுன்னு காட்டல. வேற ஒரு சின்ன பையன் இளவரசியை கடத்திட்டாங்கன்னு கத்திக்கிட்டே துறவிக்கிட்ட வரான். அங்க நம்ம அண்ணன் லேடி ஜோ எல்லாருமே நிக்கிறாங்க. எல்லாரும் சிரிக்க அந்த குட்டி பையன் ஒரு மாதிரி பாக்குறான். அங்க ஹீரோ ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா கடல் பக்கத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த டிராமா முடியுது. நல்லா இருந்துச்சுல. இந்த டிராமால வந்த நிறைய கேரக்டர்ஸ் உண்மைதான். நிஜமாவே இப்படி ஒரு அரசர் இருந்திருக்காரு. இந்த கதையில சொன்ன மாதிரி மக்களை நல்ல வழியில நடத்திட்டு தான் இருந்திருக்காரு. அப்புறம் ஏதேதோ பிரச்சனை வந்து கிளர்ச்சி பண்ணி அவரை தூக்கிட்டாங்க. கோர்ட் லேடி கிம் கேரக்டரும் நிஜம்தான். இந்த கிளர்ச்சிக்கு அப்புறம் அவங்கள தலையை வெட்டி சாகடிச்சிட்டதா விக்கிபீடியால போட்டிருந்துச்சு. மூத்த அமைச்சரோட கேரக்டரும் நிஜம்தான். ஆனா அவர் நிஜமாவே இதுல சொன்ன மாதிரிலாம் பண்ணாரான்லாம் தெரியல. ஹீரோ கேரக்டர் இளவரசி லீ அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் இல்ல, கதைக்காக உருவாக்குன கேரக்டர்ஸ் தான் போல. சரி, இந்த டிராமா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதோட டவுட் டிராமா பாதியிலே நிக்குது. சில இஷ்யூஸ் இருந்ததுனால தான் அதை கண்டினியூ பண்ண முடியாம போயிடுச்சு. ஒரு 2-3 பேர் அதை வந்து கண்டினியூ பண்ண சொல்லி கேக்குறீங்க. ஆனா அதை ஒரே வீடியோல நாங்க போட ட்ரை பண்றோம். ஆனா எப்போன்னு தெரியல. சைட் பை சைடு அதை ரெடி பண்ணிட்டே வரோம். அது எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ போட்டு விட்டுடுறோம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னோட எக்ஸ்பிளனேஷன்ல என்னென்ன மாத்திக்கணும், எது நல்லா இருக்கு அதையும் சொல்லுங்க. உங்க கமெண்ட்டை பார்த்து என்கரேஜ் ஆகி நான் அடுத்த வீடியோ சீக்கிரம் போடணும். அந்த அளவுக்கு பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.